ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மெத்தட்ல சில சேஞ்சஸ் கொண்டு வரதா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதில் டெல்டா பேஸ் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெல்டா அப்படிங்கிறது அட் த மணிக்கு 0.5 இருக்கும் இல்லைங்களா? இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கும் இந்த டெல்டா சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். இப்போ கால் டெல்டா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், நம்ம புட் டெல்டா எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். இப்போ அட் த மணி இருக்கிற கால் ஆப்ஷனுக்கு 0.5 இருக்கு அப்படின்னா அட் த மணி இருக்கிற புட் ஆப்ஷன் -0.5 இருக்கும். இப்போ இந்த அப்டேட் மூலியமா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா, நமக்கு ரியல் பொசிஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால இதை எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் 24,800 கால் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கால் சைடில் நம்ம 1 லட்சம் கான்ட்ராக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. இதே மாதிரி புட் சைட்லையும் 1 லட்சம் குவான்டிட்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனால அந்த டெல்டா என்ன ஆகும், அதுவும் வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்த வேரியேஷனால நம்ம கால் சைடில் 0.6 இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி புட் சைடில் 0.4 இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1 லட்சம் இன்டூ அந்த டெல்டா நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நமக்கு 60,000 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் இருக்கிறது 1 லட்சம் இன்டூ 0.4 அப்படிங்கிற -40,000 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பிளஸ் பண்ண எவ்வளவு கிடைக்குது, 20,000 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ 1 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் கால் சைடில் இருக்கு, அதே மாதிரி 1 லட்சம் கான்ட்ராக்ட் புட் சைடில் இருந்தா கூட இந்த டெல்டா முறையில் நமக்கு என்ன கிடைக்குது, 20,000 அப்படிங்கிறது நம்ம நெட் டிஃபரன்ஸ் வரதுனால கால் சைடில் புல்லிஷா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல தெளிவா தெரியும்.